ஆனால் முதல்ல சீமான அடையாளம் கட்டியது முத்துக்குமாரி இவரும் தானே நாட்டுக்கு. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்க முடியாது. சாகக்கூடியவன் நானே சாகக்கூடியவன் தான் ஸ்டெர்லைட் போராட்டத்தை அது ஏதோ தொடங்கி இருங்க. இல்ல அது தவறான செய்தி. நான் தொடங்கினேன், நீங்க எப்படி சொல்ல முடியாது? சீமான் நீங்க சீமான் பேச விடுங்க. இல்ல என்ன பேச விடுங்க முடியல. சீமான் என்ன பேச விடுங்க. சீமான் நீங்க என்ன பேச விடுங்க. இல்ல சீமான் கருத்து முதல்ல கேளுங்க. சீமானை கொண்டு போய் மறுக்கறீங்க. நீங்க சொல்ற மறுக்கறீங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் எப்படி அவரை கேட்காம செய்ய முடியும்? அப்ப சீமான் தான் தொடங்கி வச்சாரு. அப்போ சீமான் ஒப்புதலை பெற்றதான் பின்னால சீமான் எங்களுக்கு அந்த போராட்டம் தொடர்புலன்னு அறிக்கை போட்டாரு. அதை என்ன சொல்ல விடாம தடுக்கிறார் தோழர். நான் பின்னால சொல்ல வருவேன்ல, அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் நான் சிறையில இருந்து 8 பக்க அறிக்கை நான் போட்டிருக்கிறேன். அந்த வரலாறு எழுதியிருக்கிறேன். நாங்க தான் தொடங்கி சொன்னோம். ஆனா செந்தமிழன் சீமான் அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு அறிக்கையை போட்டாரு. இந்த உண்மையை சொல்ல விடாம நீங்க குறுக்க மறுக்கிறீங்க. இன்றைக்கு இன்னும் சொல்ல வேண்டுமான வருத்தமான செய்தி, என் தம்பி சீமான் தேசியத்தோட பிரபாகரனை பேச போய் பிரபாகரனுக்கு எதிரான ஒரு இயக்கங்க தொடங்குறது மாதிரி இப்ப பிரபாகரனை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும். பிரபாகரனுடைய ஆயுத போராட்டத்தை மறுப்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனா யாரும் எதிர்த்து விமர்சனம் செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி குறிப்பா இப்ப 2-3 ஆண்டு காலமா தான் சீமானுடைய அந்த பொருந்தாத பேச்சுகள்னால இப்ப தேசிய தலைவர் பிரபாகரனை எதிர்த்து வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டீங்கிற வருத்தத்துல நாங்க இருக்கிறோம். இந்த பெரியாரிய சிந்தனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அவருடைய அதுக்கு கண்டிப்பாக காலமாக தேவைப்படுகிற அவர் என்ன சொன்னார், காட்டுமிராண்டி மொழின்னு எதுக்காக சொன்னார்னா தமிழை அறிவியல் படுத்தப்பட வேண்டும், அது இன்னும் பழைய காலத்து மொழியாகவே இருக்கிறது. அதனால தான் எழுத்து சீர்திருத்தத்தை இப்போ தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கு இழிவுபடுத்துகிற இடத்திற்கு வந்தது பிரச்சனை இல்லை, பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் சிக்கலிங்க. தேசிய தலைவரால் பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி RSS கும்பல் படுகொலை செய்தது. நான் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் புலிகள் மீது சுப்பிரமணிய சாமி படுகொலை செய்யப்பட்ட 6வது நிமிடத்திலேயே பழியை போட்டு இன்றைக்கு புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டார்கள் என்ற அந்த மடைமாற்றத்தை ஏற்படுத்திய இந்த பார்ப்பன கும்பல்கள் இன்றைக்கு சீமான் என்ன சொல்றாரு, நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒரு தற்குறித்தனமான ஒரு செய்தியை வெளியிட்டதின் அடிப்படையில் புலிகளுடைய தடை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இது வரலாறு ஐயாவுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆக சீமான் போன்ற தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பதும் தமிழ் தேசிய தலைவரை காட்டிக் கொடுப்பதுமான தொடர் வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பின்னால் RSS கும்பல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற அழுத்தமான குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் பதிவு செய்கிறேன். 49 67 வரைக்கும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேசாத அரசியல செந்தமிழன் சீமான் பேசுறேன்னு நான் கேட்கிறேன். அப்படி பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க இல்லம்மா. சீமானோட நான் முரண்படுறேன், அது வேறு. சீமான் பெரியாரை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை, அது வேறு. ஆனால் பெரியார் பேசாததே அவர் பேசல. தமிழ் மொழி என்றால், தமிழன் என்றால், தமிழ்நாடு என்றால் ஈவேராவுக்கு கசக்கும், இனிக்காது. அவருக்கு திராவிடர் என்றால் இனிக்கும், திராவிட நாடு என்றால் இனிக்கும். அவர் RSS உடைய பி டீமா இவர் மாறிக்கிட்டு வராரு. அது ஓரளவு உண்மை மாதிரியும் இருக்கு. ஏன்னா சங்கிங்கிறவங்கள சக நண்பன் சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. உண்மையான தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு வரைமுறை அவர் சொல்லல. அது RSS மாதிரி இருக்கிறாருன்னு அந்த மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நான்லாம் 2015 தான் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தேன். ஆனால் தோழர் முத்துக்குமார் பெரிய போராளி, நம்முடைய தோழரும் அவருடைய போராளிங்கிற தன்மையில் நாம் தெரியும். எனக்கு அவங்களுடைய போராட்ட அணுகுமுறையால் தெரியும். அவர் 89 களத்துக்கு அவரை சொல்லிட்டாரு. நான் 87 சிறை சித்திரவதைகளும் ஏற்றவர்கள், இந்திய அமைதிப்படையை ஈழத்தை விட்டு வெளியேறி என்ற அந்த இயக்கத்தை நடத்தியவர்கள் நாங்கள். இல்லை உங்கள் வயசுக்கும் நான் பேசுகிறேன். உங்களோட வயசு நான் கம்மி. நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடலை. முரண்பட்ட செய்திகள் இருந்தால் கூட நான் குறுக்கிடலை. ஏன்னா நீங்கள் ஒரு போராளி என்பதை நான் மனதில் இருத்தி கொண்டு உங்களுக்கு உங்கள் உரிமையில் தலையிடக்கூடாதுன்னு நான் பேசலை. அதனால் நான் பேசும்போது நீங்கள் அதுக்கப்புறம் விட சொல்லுங்கள். ஆனால் முதல்ல சீமான அடையாளம் கட்டியது முத்துக்குமாரி இவரும் தானே
நாட்டுக்கு. அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்க முடியாது. இவரே சீமான் கூடவே இருந்தாரு. முத்துக்குமார் தான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி சீமான் எல்லாம் சீமான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிந்தவர் என்பதனால திரைப்பட அறிமுகம், அந்த திரைப்பட உலகத்தின முகவரி அவருக்கு இருந்ததுனால அவர் தலைமையில் கட்டமைப்பது போல முத்துக்குமார் உயிரோடு இருக்கும்போதே அந்த வேலை செய்து அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த தோழர்கள். 2015 நீங்க கட்சிக்கு வரீங்க, 2013 நான் கட்சியை விட்டு வெளியே இருக்கிறேன். 2013 அண்ணன் முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுகிறார். நீங்க தமிழ் தேசியவாதி தானே? உண்மையான தமிழ் தேசியவாதிகள் கட்சியை விட்டு போகிற போது நாம் வலுவான தமிழ் தேசிய அரசியலை நாம் வழிநடத்தி நீங்கள் இருந்தது விலகியதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வெளியே வந்து சொன்ன பிறகுதான் தெரியும். நீங்க வெளியே வந்து அதுல இப்ப அண்மையில் 2-3 ஆண்டுகளா தான் உங்களை பற்றிய செய்தி நம்ம ஏற்கனவே திருச்சியில 2021 சொன்ன, அதுக்கு பிறகுதான் உங்களுடைய அறிமுகம் இருந்தே தவிர, ஏன் என்னோட தொடர்புல உள்ள தம்பி மணிகண்டன் ஏன் சொல்லல? நீண்ட காலமா எனக்கு தொடர்புல இருக்காரு. காட்டுல இருந்து அவர் சிறையிலிருந்து விடுதலையான ராஜகுமார் கைது விவகாரத்திலிருந்து அப்பவே தொடர்புல இருக்காரு. அவர் இந்த செய்தியை நம்மகிட்ட சொல்லவே இல்லை. நம்முடைய அண்ணன் பாவம் இருங்க, நான் பேசுறேன். பேசின பிறகு நீங்க பேசுங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் உங்க குறுக்க வரல. புதுக்கோட்டை பாவானான்ட்டு நிறைய நீண்ட காலமா தொடர்புல இருக்கும். ஈழ விடுதலைக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறோம். எங்க ஊருக்கு நானே அவரை அழைத்து பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். அவர் ஏன் சீமானை பற்றி எங்களுக்கு சொல்லல? நாம இப்ப இந்த தலைவர்கள் சொல்றோம்ல, வரையறை இல்லைங்கிறாரு. மாப்போசி வந்து தெற்கெல்லை போராட்டம் வடக்கெல்லை போராட்டம் நடத்தினாரு. இந்த திராவிட மடை மாற்றத்தினால குடகு மாநிலம் இங்க சேர முடியாம போயிட்டு, நான் குடகுக்கு போய் ஆய்வு செய்துட்டு வந்து குடகு மீட்பே காவிரிக்கு தேர்வுன்னு புத்தகம் போட்டிருக்கேன். புத்தகத்தை நீங்க படிக்கல, அப்ப வரையறை உங்களுக்கு தெரியல. அதே போல குடகு மீட்பே காவிரிக்கு தீர்வுன்னு நூலே எழுதியிருக்கிறேன். குடகு மாநிலம் முழுவதும் போய் ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து குடவா தேசிய கவுன்சில் என்கிற அமைப்பு பயணத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல சித்தூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற மாப்போசி போராடினாரா இல்லையா? வரையறையா இல்லையா? தெற்கெல்லை திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மாட்டு மனிதருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு பேசும் மணியோட தொடர்பில் இருக்கிறேன். வரையறையெல்லாம் இருக்கு. ஆனா இந்த திராவிட மடைமாற்ற அரசியல் நம்ம அந்த களத்தில் விடலை. மாப்போசே பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய நிலை வந்தது. பேரவைத் தலைவரெல்லாம் இருந்தார். எங்க சட்ட மேலவை தலைவராக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட மடைமாற்றத்தினால் சரி, இப்போ நமக்கு தமிழ்நாட்டு அளவில் அரசியலை வென்றெடுத்தால்தான் நாம் வந்து சித்தூர் மாவட்ட தமிழர்களுடைய நலனை பார்க்கணும். அதே போல கோலார் தங்கவேல் நலன், கோலார் தங்கவேல் சுரங்கமே இல்லாமல் போயிட்டு 40,000 தமிழர்கள் வாழ்வுரிமை இங்கே பறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்காமல் இருக்கோம். அப்போ தமிழ்நாட்டு குறைந்தபட்சம் தனிநாடு கேட்க முடியாத நிலை. அதற்கு முன்னெடுத்த தலைவர்கள்லாம் மாண்டு மடிந்து விட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள். இப்ப இவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சம்பத் ஈவேராவனுடைய அண்ணன் மகன் சம்பத் ஈவேராவனுடைய நேரடி வாரிசு. அவரே சொல்றாரு திராவிட நாடு என்பது போகாத ஊருக்கு புரியாத வழின்ட்டாரு. அதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப தமிழ் தேசிய கட்சின்னு தொடங்கினாரு. அவராலே தமிழ் தேசிய கட்சியை இந்த திராவிட எடுத்து நடத்த முடியல. பேரைய கட்சியில காமராஜர் தலைமை ஏற்று காங்கிரஸ் கட்சியில சேரக்கூடிய நிலையை வச்சு அதுல ஒருவர் தான் ஐயா பழனிடுமாறு. இப்படி வரையறை இல்லாம இல்ல. ஆனா இந்த அரசியலை கைப்பற்றணுங்கிறவங்க இப்ப நாம சொல்றோம், நீங்க புரட்சியாளர், நான் மறுக்கல, போராளி, நம்ம உங்களுடைய அந்த போராட்ட அணுகுமுறையில நமக்கு மாறுபட்ட கருத்துல முரண்படல. ஆனா இன்னைக்கு 36 லட்சம் தமிழன் வந்துட்டானே, அந்த தமிழன் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அப்ப சீமானை தாண்டி ஒரு புரட்சியாளர் உருவாக்குவோம். இந்த 36 தமிழர்கள் அவன் தலைமை இருக்கட்டும், நாம தோல் கொடுப்போம், துணையாக இருப்போம். இப்ப 100 விழுக்காடு சீமான உடன்பாடுனா நான் நாம் தமிழர் கட்சியை நீடிச்சிருப்பேனே. புரட்சின்னு பேசுவார் தம்பி, பேசுவாருங்கம்மா. நான் வந்து அவர்கிட்ட பேசு, தம்பி நீங்க புரட்சின்னு பேசுறீங்க, என் மாவட்ட மக்கள் புரட்சிக்கு தயாரா இருக்காங்க. நாசகார ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து நாங்கள் 20 ஆண்டு காலமாக போராடுறோம், முடியல. இப்போ நாம் தமிழ் கட்சி வலிமை இருக்கு, நீங்க ஒப்புதல் தாங்கன்னு ஒப்புதல் தந்தாரு. புரட்சியை நான் தொடங்கினேன். மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். அனில் அகர்வாலாவை நாசகார ஸ்டெர்லைட்டை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு போராட்டம் எடுத்துக்காட்டுக்கு. ஆனா பின்னால மக்கள் எழுச்சி வந்து துப்பாக்கி சூடு 13 நானே சாகக்கூடியவன், நானே சாகக்கூடியவன். அது தவறான செய்தி. நான் நீங்க எப்படி சொல்ல முடியாது? சீமான் பேச விடுங்க, என்ன பேச விடுங்க முடியல. சீமான் என்ன பேச விடுங்க, சீமான் நீங்க என்ன பேச விடுங்க. கருத்து மேல கேளுங்க. சீமான்
நீங்க சொல்ற மறக்கிறேன். சீமான் தொடங்கினார் உங்கள்ட்ட சொன்னா அவருடைய நான் சொன்னேனா? என்ன சொல்றாருன்னா நான் சொன்னேனா? சீமானுடைய அனுமதி கேட்டு நான் தொடங்கினேன். ஆமா, நான் தான் தொடங்கினேன். நீங்க தொடங்கினீங்க. இல்ல, நான் உங்களுக்கும் சொத்துடைய என்ன தொடர்பு? உங்களுடைய உங்களுக்கும் சொத்துடைய என்ன தொடர்பு? உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம தொடங்கி வச்சு அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் தான் தொடங்கினேன். நீங்க தானே நான் தான் தொடங்கினேன். நீங்க தானே சொன்னீங்க நான் கட்சியில இருக்கிறது. ஆமா, கட்சியில என்ன அனுமதி பெற்று தொடங்க முடியாது. ஸ்டெர்லைட் போராட்டத்தை சீமான் தான் நான் தான் தொடங்கினேன். சீமான் தொடங்கினா சொல்ல வர்றேன். நீங்க தானே சொல்றீங்க. நான் புரியாம பேசாதீங்க முடியல. நான் புரட்சியாளர். நீ புரட்சியாளர். நான் என்ன சொல்றேன்னு உள் வாங்கிட்டு பேசணும். சீமான் அனுமதி சொல்றீங்க. சீமான் தொடங்க உங்களுக்கு சொன்னேன். நான் சீமான் தலைமையில் நான் இருக்கிறேன். இல்ல, அது தவறான செய்தி இல்ல. தவறான செய்தி இல்ல. நீங்க கேளுங்க. நீங்க தொடங்குனதா நான் சொல்றேன். சீமான் கேட்டு பேசுங்க முடியாது. நீங்க அவர் நான் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர். நான் எப்படி அவரை கேட்காம செய்ய முடியும்? அப்ப சீமான் தான் தொடங்கி வச்சாரு. நான் வேகமா பேச முடியாது. நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க ஒரு புரட்சியாளர் என்ற அடையாளத்தை இழந்துறாதீங்க. இல்ல இல்ல, புரட்சியாளர் என்ற அடையாளத்தை இழந்துறாதீங்க. எல்லாம் எந்த இடத்துல நீங்க புரியாம பேசுறீங்க. சீமான் தொடங்கி தர கூட சொன்னா இல்ல, அவர் என்ன சொன்னாரு? சீமான் தொடங்கி தர அனுமதி பெற்று அனுமதி பெற்று நீங்க அனுமதி பற்றி உங்களுக்கு தூத்துக்குடியை பற்றி என்ன தெரியும்? இல்ல, உங்களுடைய ஸ்டெர்லைட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஒண்ணும் தெரியாது. எதுவுமே தெரியாது. எந்த பங்களிப்பும் கிடையாது. எதுவுமே உங்களுக்கு எதுவும் தெரியாத முடியாது. நான் அடிச்சு விரட்டுவேனா? உங்களுக்கு டைட்டானிக் தொழிற்சாலை தெரியுமா? உங்களுக்கு புலிவேகம் இருக்கு. ஆனா போலிகள் பக்கம் அது போலிகள் நீங்க மதிக்கிறோம். அந்த பக்கம் அந்த கருத்து நடைபெற்ற நிகழ்வுகளை போராட்டங்களை நான் சொல்றேன். நீங்க உங்களை யாரு சீமான் வீட்டுல சமையல் வேலை பார்க்க சொன்னா? நீ ஏன் சீமான் வீட்டுல இருந்தீங்க? புரட்சியாளர் அங்க பண்ணீங்க. நீங்களால ஒரு போலின் முதல்ல அடையாளப்படுத்திக்கலாம். முத்துக்குமாரும் நீங்களும் ஏன் அவரை முன்னிறுத்தீங்க நாம் தமிழர் கட்சியில? எனக்கு அது பதில் சொல்லுங்க. நான் ரெண்டாவது நீங்க உங்களுடைய கருத்தை முழுமையா பதிவு பண்ணுங்க. இல்லம்மா, அவர் குறுக்க பேசுறாருல. நீங்க முதல்ல அவர் பேசணும், குறுக்க பேசணும். பேசல. அப்ப நான் பேசணும் பேசக்கூடாது. சீமான் தொடங்கி வைத்தார் நான் சொல்லல. நான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர். சீமான் தலைமையின் கீழ் இருக்கிற அவர் ஒப்புதல் இல்லாம நான் ஒரு தொண்டன் செய்ய முடியாது. அப்ப நீங்க என்னுடைய மாவட்டம். நான் அவர் சீமான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலே நாம ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கான நிமிடங்கள் கொடுக்கப்படும். இல்ல அந்த செய்தி தவறாயிரும். அந்த செய்தி என் செய்தி இல்ல ஐயாவை நாங்க மதிக்கிறோம். என்னுடைய செய்தி நாட்டில் எதையும் தொடங்கவில்லை. இங்க கேள்வி சீமான் போன்ற போலிகளுடைய 36 லட்சம் தமிழக தலைவனா வந்திருக்காமல. நீங்களா வந்தீங்க? நீங்க வந்தீங்களா? இங்க 36 லட்சம் தமிழ் தவறு சரிங்கிற வேற, அது விமர்சனம். நானே சீமான் நிறுத்தி பேசிட்டேன். உங்களுக்கு தெரியுமா? என்னை விட கடுமை நான் சீமான அமைப்பில் இருந்து விலகி கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறேன். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முன் வச்சிருக்கிறேன். தோழர் பார்க்கல. இல்ல அது வேறு. ஆனால் பாருங்க, உங்களுக்கு தோழர் ஸ்டெர்லைட் போராட்டத்தை பற்றி தூத்துக்குடி உங்களுக்கு நீங்க அந்த பக்கம் வரல. மறுமலர்ச்சி நீங்க தலைமுறை வாழ்க்கையில் இருந்தீங்க. இயக்கத்துக்கு வேலை செஞ்சீங்க. நான் உங்க அதை குறுக்கடல. நீங்க வேலை செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க இயக்கத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு நீங்க வேலை செய்தீங்க, சிறைக்கு போனீங்க. அது எல்லா வரலாறும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களவுக்கு நான் 66 முறை ஏலத்துக்கு நான் போகல. அதெல்லாம் வேற செய்தி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல 100 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல், 50 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல் படித்தவனா, 50 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நின்றவனா. உங்களுக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி சிறை சித்திரவதை ஏற்று இந்திய அமைதிப்படை வெளியேறுன்னு சொல்லி போராடி நாங்க உள்ள போனவங்க. நீங்க 89 தான் வந்திருக்கிறீங்க. அதனால நான் பேசுறதுக்கு சொல்லுங்க, முரண்பாடு இருந்தா மறுத்து பேசுங்க. பேசிட்டு இருந்து குறுக்க சொல்லாங்க. சீமான் தலைமையில நான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த போராட்டம் தொடங்கும். அதுக்கு முன்னால் உள்ள போராட்டங்களை நிறுத்து போச்சு. 2014 ஒரு பெரிய எழுச்சி வந்தது. ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா நடத்த முடியல. எல்லாம் காசு அகரவாலா காசு அள்ளி வீசி விலைக்கு வாங்கி அந்த போராட்டத்தை நிறுத்து போக வச்சுட்டான். அப்ப கடைசியில 340 ஏக்கர் நிலம் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க. முதலமைச்சர் அப்போலோல இருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஆலை 20 ஆண்டுகள உடன்படிக்கையில முடிஞ்சு போகுமா? 94 தொடங்கின 2024 முடிஞ்சு போகும். 2014 முடிஞ்சு போகும். 96 ஆலை தொடங்கினது. அப்ப 2014 முடிஞ்சு போகும். அந்த ஆலையை மறுபடியும் 20 ஆண்டு காலம் புதுப்பிக்கிறதுக்காக 346 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துறான். அதுலதான் அந்த குமார் ரெட்டியாபுரம் வருது. அந்த செய்தி எனக்கு தெரியுது, வேற யாருக்கும் தெரியல. அதனாலதான் சீமானின் ஒப்புதலை பெற்று நான் 500 பேரோட முற்றுகை போராட்டம் நடத்தினேன். அதுல வெளிப்படுத்தின செய்தான் பின்னால மக்கள் புரட்சி. அந்த மக்கள் புரட்சிக்கும் நாங்க தான் பண்ணணும். நாங்க தொடங்கி வச்சோம். மக்கள் எழுச்சி தானா வெடித்தது. நானும் 14வது துப்பாக்கி சொல்ல சாக தெரிஞ்சிருந்தான். ஒரு உதவி ஆய்வாளர் என்னை குறிவிச்சார். இன்னொரு ஆய்வாளர் என்னை காப்பாற்றிட்டார். அந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்ட 58 நாள் சிறையில் இருந்து. இதனைக்கு என்னுடைய இளைய மகள் திருமணம் சிறையிலிருந்து முடிச்சிருக்கிறேன்.
அப்போ சீமான் ஒப்புதலை பெற்றுதான் பின்னால் சீமான் எங்களுக்கு அந்த போராட்டம் தொடர்புலன்னு அறிக்கை போட்டாரு. அதை என்ன சொல்ல விடாம தடுக்கிறார் தோழர். நான் பின்னால சொல்ல வருவேன்ல, அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் நான் சிறையில் இருந்து 8 பக்க அறிக்கை நான் போட்டிருக்கிறேன். அந்த வரலாறு எழுதியிருக்கிறேன். நாங்கள் தான் தொடங்கி சொன்னோம். ஆனால் செந்தமிழன் சீமான் அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு அறிக்கையை போட்டாரு. இந்த உண்மையை சொல்ல விடாம நீங்க குறுக்க இருக்கிறீங்க. இப்ப திருப்பியும் பாருங்க, செந்தமிழன் சீமான்னு சொல்லி ஒரு அடைமொழியை கொடுக்கிறது அது என்னுடைய உரிமை. நீங்க நீங்க சீமான் கூட சொல்லுங்க. லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எத்தனை பேர் பார்த்தாலும் செந்தமிழன் சீமான் தான் நான் சொல்லுவேன். அது என்னுடைய உரிமை. நீங்க மாத்தி சொல்லுங்க. தமிழுக்கு அவமரியாதை. நீங்க மாத்தி சொல்லுங்க. தமிழுக்கு அவமரியாதை. 36 லட்சம் தமிழன் போய் நீங்க 36 லட்சம் தமிழர்கள் நீங்க சீமான் பின்னால இருக்காங்க. திருப்ப முடியுமா? சொல்ல வந்தேன். நீங்க எதுவுமே செய்ய முடியாது. என்ன பேசுங்க? அந்த சாட்டை துறவிட்ட மோதிட்டு கூட அவனை வெல்ல முடியாம வந்து வழக்கு செஞ்சு மறுமலர் என்கிட்ட மோதலான சாட்டை துறவிக்கு பாடம் படிச்சு கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க புரட்சியாளர், அவன் புரட்டல்வாதி. அந்த புரட்டல்வாதி கிட்ட நீங்க வந்து மோதிட்டு நீங்க பாருங்க, அவெல்லாம் ஒரு ஆளுங்க மோதுறீங்க. இல்ல நீங்க ஏன் மோதுறீங்க? அமைதியா ஆளே இல்லைங்கிறாரு. அப்படியே மோதுனா சாராய சாவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 78 மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒருத்தன் தற்குறித்தனமா வந்து வம்பை இழுத்து அந்த மரணங்களை திசை மாற்றுகிற வேலையை செய்கிறான் என்றால் ஒருத்தன் அவன்கிட்ட போய் நம்ம மோதி நம்மை இழிவுபடுத்திக்கிறதுங்கிறது அணுகுமுறை அல்ல. அங்க பிணத்தின் மீது நான் சண்டை போட விரும்பல. அதனால நம்ம ஒதுங்கி வந்தோம். அது வழக்கா இருக்கு, அதை பார்த்துக்குவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்தது ஐயாவுக்கு தெரியும். அவங்களும் விடுதலை புலிகளை தீவிரமாக இன்று வரை ஆதரித்துக் கொண்டிருக்கிற இயக்கம். என்னை பேச விடுங்க. ஆனால் இவர் 38 லட்சம்னு கேட்கிறான். வருகிற தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம். நீங்க 38 பார்ப்போம் என்ன தேர்தல் 36 லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறாங்கம்மா. தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கு. 8 விழுக்காடு வாக்கு. நம்ம கொஸ்டினே அதுதான். இப்ப சமீப கால நடவடிக்கைகள்ல 2026ல அத்தனை வாக்காளர்கள் அவருக்கு இப்ப சமீபத்துல கூட அதாவது தேசிய ஒருங்கிணைப்பாளர் இப்ப நேத்துக்கோ இன்னைக்கோ அவர் வெளியேறி இருக்காரு. ஜெகதீச பண்டியன் நிறைய பேர் நிர்வாகிகள் கொத்து கொத்தா வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. நானே வெளியேறி இருக்கேன். என்ன வெளியேற்றப்பட்டு நான் வெளியேறல, நான் வெளியேறி இருக்கிறேன். அதாவது ஸ்டெர்லைட் போராட்டம் தான் நான் கட்சியிலிருந்து என்னை நீக்குவதற்கு காரணம். அந்த புரட்சியை முன்னெடுத்து, ஏன்னா 97 அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் உடன்படிக்கை, 96 ஐயா கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆளை தொடங்கிட்டு நாங்கள் அப்போருந்து போராடி இருந்தோம். அதில் ஒரு சில பிசகுகள் நடந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தோழர் வந்து சில தவறான நடவடிக்கையில், ஆனால் அவருக்கு சுயநலம் இல்லை, அவர் வந்து கூலியாக போகலை, ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதனால ஒரு தவறான சில நடவடிக்கையினால எங்கள் போராட்டம் நிறுத்து போச்சு. அண்ணாச்சி வைகோ பற்றி சொன்னார். அவரெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடியவர். அவருடைய போராட்டத்தில் நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. அதே போல் தமிழில் விடுதலை ஆதரவு நிலைப்பாட்டிலே நான் மதிமுக, அவர் தம்பி ரவிச்சந்திரன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தார். சுப்புலட்சுமி ஜெகதீசன் சிறையில் நாம திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மறுக்கலை. திராவிடர் கழகத்தை ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்பு வரை தமிழில் விடுதலைக்கு ஆதரவான களத்தை தான் நின்றாங்க, எல்லாரும் ஆதரிச்சாங்க. இன்றைக்கு இன்னும் சொல்ல வேண்டுமான வருத்தமான செய்தி, என் தம்பி சீமான் தேசியத்தில் பிரபாகரனை பேச போய் பிரபாகரனுக்கு எதிரான ஒரு இயக்கங்க தொடங்குறது மாதிரி இப்ப பிரபாகரனை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும். பிரபாகரனுடைய ஆயுத போராட்டத்தை மறுப்பவர்கள் இருக்கிறாங்க, ஆனா யாரும் எதிர்த்து விமர்சனம் செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பா இப்ப 2-3 ஆண்டு காலமா தான் சீமானுடைய இந்த பொருந்தாத பேச்சுகள்னால இப்ப தேசிய தலைவர் பிரபாகரனை எதிர்த்து வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டேங்கிற வருத்தத்துல நாங்க இருக்கிறோம். நான் சீமான் அப்படியே தூக்கி நிறுத்தல. ஆனால் 36 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு அவர் தலைமையேற்ற வந்திருக்கிறாங்க. அந்த தமிழர்களை நாம என்ன கணக்கில் எடுக்க போறோம்? இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னேன், ஐயா நெடுமாறன், மாப்போசி, ஆதித்தனார், வந்து முத்தமிழ் காவல் பேசணும், எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்தாங்க. ஆனால் எதுவுமே வாகி சூடக்கூடிய அளவுக்கு வரலை.
ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த தோழரும் இணைந்து முத்துக்குமார் இணைந்து தொடங்கப்பட்ட சீமான முன்னிட்டு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் தமிழர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்ப வாக்கு வங்கி அரசியலை பற்றி தான் பேசுறோம், தேசிய விடுதலை போராட்டத்தை பற்றி. ஆனா அவர் இப்ப பிஜேபிக்கு விலை போயிட்டாரோ, அவங்களுடைய கொள்கை விலை போயிட்டார் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு யாரும் வெளிப்படுத்தாம நாம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு ஜெகதீஷ் பாண்டியனும் அதை தான் குறிப்பிட்டு வெளியேறி இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதாவது செயல்பாடு ஜெகதீஷ பண்ணி சொல்றாரு, வெற்றிக்குமரன் சொல்றாரு, அப்புறம் நாளைக்கு காளியம்மா கூட சொல்லக்கூடும், இல்ல இன்னைக்கு காளியம்மா விலகல. இப்ப எல்லாருமே இப்ப நான் விலகின பிறதானே படிப்படி இந்த செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கு. சீமானோட முரண்பாடு இருந்ததுனால இல்லைன்னா தான் நான் ஏன் தனியா கட்சி வச்சிருக்கிறேன், அவர் கூட தானே இருப்பேன். முரண்பாடுகள், பொருந்தாத செய்திகள், தேவையற்ற கருத்துகள், அது தமிழ் தேசிய சிக்கல்களை மடைமாற்றுகிற போக்குவரட்டம் இருக்குங்கிற குற்றச்சாட்டுல தான் நாம இப்போ ஒரு எல்லையோட நாம மக்களை பார்க்கிறோம், சீமானை பார்க்கல. தமிழ் தேசியத்துக்கு அணிதிரண்டு வரக்கூடிய மக்களை சீமானை விட ஒரு உண்மை, நேர்மை, வாய்மை, ஒழுக்கமான ஒரு புரட்சியாளன் அங்க தோன்றினானா அவனை நம்ம ஆதரிக்க வேண்டியதானே. இப்ப என்னால முடியல, எனக்கு 65 வயசாயிட்டு, 45 ஆண்டு கடந்து போச்சு. என்னை விட மூத்த எல்லா வகையிலும் அனுபவம் உள்ள, இந்தியா முழுவதும் அறிமுகமான ஐயா பல நெடுமாறினாலே முடியல. தமிழீழ விடுதலை முழுவதும் ஆதரித்து நின்றவர். 2009 காய்களை நகர்த்த முடியல, நம்முடைய இனத்துக்கு ஆதரவாக குறைந்தபட்ச இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவது கூட நம்மளால் முடியலையே. முத்துக்குமார் உயிரிழந்தான். முத்துக்குமார் என்னுடைய வளர்ப்பு. அவன் அகில இந்திய புரட்சி, அதாவது மக்கள் கலை இலக்கியங்களை மாக்காய்க்கான்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு மக்கள் அதிகாரம், அந்த அமைப்பில் இருந்தவன குறைந்தபட்சம் சுயநிர்ணய உரிமை ஏற்கும்படியான நிலைக்கு அவனுக்கு பாடம் எடுத்து கொண்டு வந்தேன். தமிழீழ விடுதலை ஆதரிச்சான், உயிரே விட்டான் 2009. இப்போ நம்ம திரு முகுல் அவர்கள்ட்ட போலாம். அவருடைய பழைய கால நடவடிக்கைகள் தமிழ் தேசியத்தை ஒத்து இருந்தது. ஆனா இப்ப சமீப காலத்துல தமிழ் தேசியத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வருது, அது நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்டையும் ஹிந்தியும் புகுத்துறதா இருக்கு, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரா? இல்ல தனி தமிழ்நாடு கேட்க முடியாது, ஆனா அட்லீஸ்ட் நம்ம சுயமா நம்மளை சுயாட்சி பண்ணிக்கிறதுக்கான சில சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. இப்போ முதல்வர் சொல்றாரு, அதை திரு சீமான் அவர்கள் சொல்றாரா? இதெல்லாம் அவர் சொல்றது இல்ல. இவர் அந்த பிஜேபியோடைய பி டீம் மாதிரி ஆதரவா நிறைய கருத்துக்களை அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த பதட்டத்தின் காரணமாக தான் இவர் தலைவர்களை எதிர்க்கிறாரா? இப்போ வலதுசாரிகள் பெரியாரை எதிர்க்கிறதன் மூலம் தமிழ்நாட்டை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. நேரடியா எதிர்த்தா பிரச்சனை ஆகுங்கிறதுக்காக திரு சீமான் அவர்களை பயன்படுத்துறாங்களா? அதுதான் அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். பெரியார் இடத்திலும் தமிழ் தேசியவாதிகள் முரண்பட்டு நிற்பார்கள். ஒரு சில இடங்களில், எல்லா இடத்துலையும் நிற்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு தனித்தமிழர் நாடுங்கிறத பறைசாற்றிய பெருமகன் பெரியார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் இங்கே சாதி ஒழிப்பிற்காக வைக்கத்தில் போய் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை உள்ளே நுழைவு போராட்டத்தை நடத்தின பெரியார் ஏன் சிதம்பரம் தீட்சிதர நடராஜர் கோயிலுக்கு பறையர்களை அழைத்து செல்லவில்லை என்கிற குற்றச்சாட்டு எங்களிடத்தில் இருக்கிறது. பெரியாரை எந்த இடத்தில் எதிர்க்க வேண்டும், எந்த இடத்தில் போற்ற வேண்டும், ஆனால் அபரிமிதமாக அதிகமாக பெரியாரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் என்னவென்றால், அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களை பக்குவப்படுத்தினார். இந்த மதம் போலித்தனமான மதம், இந்த மதம் பார்ப்பனர்கள் நிறைந்த மதம் என்று அவர் எடுத்து வைத்த கூற்றுக்கள் இந்துக்களே ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இந்துக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகத்தான் பெரியாரை ஒரு பெரிய இடத்தில் நாம் வைத்தோம். இன்றளவும் இந்துக்களாக இருப்பவர்கள் தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் இந்து மதத்தை கருவறுத்தவர் பெரியார். இப்போ ஐயா சொன்னாங்க, நாங்கள் 36 லட்சம் மக்கள் தமிழ் தேசிய தளத்திற்காக வாக்களித்தார்கள். ஆமாம், வாக்களித்திருக்கிறார்கள். என்ன செய்வது? வேறு தலைவர்கள், நல்ல தலைவர்கள் இல்லை. ஆனால் நாங்கள் உருவாக்கிய நாம் தமிழர் பேர் இயக்கம் நல்ல இயக்கம். அது சீமானுக்காக விழுந்த ஓட்டா இல்லை, என் தேசிய தலைவன் பிரபாகரனுக்காக விழுந்த ஓட்டு என்பதை ஐயா மறந்துடக்கூடாது. ஏதோ சீமான் தான் இந்த நாட்டை கட்டியமைக்க போகிறார், சீமான் தான் நெய்தல் படையை அமைத்து அப்படியே சிங்கள இராணுவத்துடன் கடற்படையோடு மோதி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களை அல்லது தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றப் போகிறார் என்பதெல்லாம் அல்ல. நெய்தல் படை எதற்கு? காவிரியில் நெய்தல் சீமான் பேசுவது போல நீங்களும் என் தலைவருங்களே, அவர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்னு சொல்லுங்க. அவரும் என் தலைவன் தனி உரிமை கொண்டாடுற, நீங்களும் தேசிய தலைவர் என் தலைவர் இல்ல, அவர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர். அதுல மாற்று இல்ல, என் தலைவர்னு சொல்லுங்க, நம்ம தலைவர்னு சொல்லுங்க. இல்ல எனக்கும் அவர் தலைவர், அது நமக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் பிரிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் சீமான் சொல்லுவது போல் சொல்லாதீங்க. நான் சீமானை என் தலைவர், எங்க அண்ணன்,
அண்ணன் எங்க அப்பான்றவாரு. நான் அப்படி சொல்லல, என் தலைவன் தான். நம் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர்னு சொல்லுங்க. அதாவது வந்து இனத்து ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கு அவர்தான் தலைவர். அதாவது அது தனி உடைமை ஆக்காதீங்க. இல்ல தனி உடைமை ஆக்கல. எனக்கு பொது உடைமை கொள்கையில ஓடி தலைவன் நீங்களே தனி உங்களுக்கு நமக்கு தலைவர்னு சொல்லுங்க. அதாவது அது எல்லாரும் உணரணும், எல்லாரும் உணரணும். என் தலைவர் அப்படின்னு சீமான் தனி உரிமை கொண்டாட மாதிரி உங்களுக்கு நீங்க பொது உடைமை போராளி, சீமான் பொது உடைமை போராளி இல்ல. அதாவது இந்த பெரியாரிய சிந்தனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அவருடைய அதுக்கு கண்டிப்பாக காலம் காலமாக தேவைப்படுகிற, அவர் என்ன சொன்னார், காட்டுமிராண்டி மொழின்னு எதுக்காக சொன்னார்னா, தமிழை அறிவியல் படுத்தப்பட வேண்டும், அது இன்னும் பழைய காலத்து மொழியாகவே இருக்கிறது. அதனால தான் எழுத்து சீர்திருத்தத்தை இப்போ தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கு இழிவுபடுத்துகிற இடத்திற்கு வந்தது பிரச்சனை இல்லை. பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் சிக்கலிங்க. நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே தொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் வருகிறேன். என்னன்னா, பிரபாகரன் என்கிற தேசிய தலைவனை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியார் என்கிற ஒரு பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனை தமிழ்நாடு கொண்டாடுகிறது. இதுதான் வித்தியாசம். ஆக தேசிய தலைவன் எங்கேயோ நின்று கொண்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு பெரியாரை நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது என்பதை முரண்பாடானது. பெரியார் என்பவர் அறிவியல் ஆயுதத்தை எடுத்தவர், பிரபாகரன் ஆயுத புரட்சி வென்றெடுத்தவர். ஆக ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறார், பெரியார் அவர்கள் தமிழீழத்திற்கும் தேவைப்படுகிறார். ஆனால் அது இப்பொழுது இல்லை. ஆனால் தேசிய தலைவர் எல்லா இடத்திலும் இன்றைக்கு தேவைப்படுகிற சூழலை மாற்றிக்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டிற்கும் பிரபாகரன் தேவைப்படுகிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு சீமான் போன்ற தற்குறிகள் தேசிய தலைவரை பாருங்க, 1991 மே திங்கள் 21ஆம் நாள் தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட, இன்னொன்று சொல்ல போனால் தேசிய தலைவரால் பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி ஆர்எஸ்எஸ் கும்பல் படுகொலை செய்தது. நான் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் புலிகள் மீது சுப்பிரமணிய சாமி படுகொலை செய்யப்பட்ட 6வது நிமிடத்திலேயே பழியை போட்டு இன்றைக்கு புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டார்கள் என்ற அந்த மடைமாற்றத்தை ஏற்படுத்திய இந்த பார்ப்பன கும்பல்கள் இன்றைக்கு சீமான் என்ன சொல்றாரு, நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒரு தற்குறித்தனமான ஒரு செய்தியை வெளியிட்டதின் அடிப்படையில் புலிகளுடைய தடை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இது வரலாறு ஐயாவுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆக சீமான் போன்ற தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பதும் தமிழ் தேசிய தலைவரை காட்டிக் கொடுப்பதுமான தொடர் வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் கும்பல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற அழுத்தமான குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக சீமான் ஆர்எஸ்எஸ் உடைய அடிவருடியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாட்டிற்கு இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க பேசுனதுல வந்து நீங்க சொன்னீங்க பெரியாரையும் தமிழ் தேசிய தலைவரையும் மோத விடுறாரு. அவர் பெரியாரையும் வஉசியும் கூட கம்பேர் பண்றாரு. எல்லா தலைவர்களையும் இப்படி கம்பேர் பண்ணுவது சரியா? அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சாதிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல வந்து இந்த சீமான் போன்ற தற்குறிகள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சாதிய அடையாளத்தோடு அன்றைக்கு வாழ்ந்த தலைவர்களுடைய பெயர்களை உச்சரித்து சுவரட்டிகள் ஒட்டியதே பெரிய குற்றம். தமிழ் தேசியவாதிகள் யாரும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஐயா வியனரசு போன்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அவரோடு களப்பணி ஆற்றினார்கள். அது எனக்கு தெரியும். எனக்கு முன்னால் இல்ல அப்போலாம் இல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு அடிக்கல, பெரும்பிடுகு முத்திரையர்னு அன்னைக்கு அடிக்கல. ஆக இவர்களெல்லாம் சென்றதற்கு பிறகுதான் அது போன்ற சூரட்டியில் அடித்து ஒட்டப்படுகிறது. நாங்கள் இருக்க பொழுது நான் கேட்டனே, சீமான்ட்ட பக்கத்தில் உட்காந்து கேட்டனே, என்ன கேட்டேன், அண்ணன் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற தெருக்களை எல்லாம் நம்ம வந்து மாத்திரம்னே ஆட்சிக்கு வந்தா, ஏப்பா இதெல்லாம் உனக்கு வேலையா? அவர் வந்து அதுக்கு வேற ஒரு பேர் இப்ப சொல்றாரு, குடி. ஆனா அவரு குடியாரர்ல, அது அப்படித்தான் வருகிறதுக்கு முன்பே அவங்க அந்த சோரட்டி எல்லாம் விட்டுறாங்க. நான் வந்த பிறகு இல்ல, அது அதுக்கு முன்னாலே ஒட்டிட்டு இருக்காங்க. நாம் வந்து ஒரு எல்லையோட இருக்கோம். அண்ணன் முத்துக்குமார் நாங்கள் எல்லோரும் 2013 வரை பயணிக்கிற வரை இது போன்ற சூரட்டிகள் ஒட்டப்படவில்லை. நாங்கள் எல்லாம் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகு ஒட்டுகிறார்கள் என்றால் இவர்களுடைய சாதி புத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது? இதுதான் தமிழ் தேசியமா? ஆக சாதி புத்தியோடு இயங்கிய சீமானை பிறகு வேனரசு போன்ற தமிழ் தேசியவாதிகள் போய் தூக்கி பிடித்ததனுடைய விளைவு இன்றைக்கு 36 லட்சம் மக்கள் இன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்கிற அந்த கட்சிக்கும் தேசிய தலைவனுடைய முகம் பார்த்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய 36 லட்சம் தமிழர்கள் வேனரசு வந்ததுனால இல்லை. நீங்கள் உங்கள் கருத்தை முன்னுக்கு பின் முரண்பா. தேசிய தலைவர் பிரபாகரன் அரசியலை தூக்கி பிடித்ததுனால தமிழீழ விடுதலை ஆதரித்து நின்றதுனால தான் அந்த விடுதலைக்கு அவர் என்ன செய்யலைங்கிறது வேறு. ஆனால் அந்த நோக்கத்தில் தான் வாக்களித்தார்கள் தவிர வேனரசு போன்றவர்கள் பக்கத்தில் இருந்த அப்போ என்னையெல்லாம் ஆதரித்திருக்கணும். பெரியாரியில் தோழர் சொன்ன கடைசி கருத்து உடன்பாடு. பெரியாரையும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் மோதவிடக்கூடாது. ஆனால் பெரியார் தமிழ் தேசியத்தின் பக்கம் இருந்து வேலை செஞ்சாருங்கிறத ஏற்க முடியாது. அவர் வந்து பார்ப்பன எதிர்ப்பு சரி,
இந்து மதத்துக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்ததெல்லாம் நம்ம உண்மை மறுக்க முடியாது. அது இயக்கமே நடத்தினார். வந்து வைக்கத்தில் போய் போராடினவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கீழ்வன்மை படுகொலையே அவர் அதை கண்டிக்கலையே, அந்த மாதிரி செஞ்சார். தமிழை காட்டுமிராண்டி மொழினாரு, தமிழை வந்து சங்கராச்சாரியர் நீசபா செய்யினார், இவர் காட்டுமிராண்டி மொழினார். ரெண்டும் ஒண்ணு. அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தமிழ்ல வந்து நீங்க அறிவியல் கோணமெல்லாம் அவரு கிடையாதுமா, இது தோழர் சும்மா சொல்றாரு. அறிவியல் கோணமெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர் தமிழ் தாய்மொழி பைத்தியத்தை விட்டொழிங்கன்னு சொல்லியிருக்காரு, தமிழை சனின்னு சொல்லியிருக்காரு. மொழி எல்லா பற்றுகளையும் விட்டு மனித பற்று தான் இருக்கணும்னு சொல்றது பெரியாருடைய மனித பற்றியும் ஆந்திரால இவர் பேசல, கர்நாடகத்தை திராவிடர் தானே இவரு. ஏமா திராவிட நாடு தானம்மா, ஒரிசா வரைக்கும் இருக்கலாமா? ஆந்திராலயோ கர்நாடகத்திலயோ கேரளாலயோ போய் ஏன் பேசல? அங்க போய் என் மதத்துக்கு எதிராக தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ளல. மூட பழக்க வளத்துக்கு அங்க தமிழ்நாட்டை விட இறை நம்பிக்கையில, இந்துத்துவ இறை நம்பிக்கையில தமிழ்நாட்டை விட கூடுதலான மக்கள் ஆந்திர மக்கள் இல்லையா? அந்த ஆந்திர மக்களுக்கு ஏன் அவருடைய சொந்த இனத்துக்கு அறிவிப்பு கட்டல? சித்தூர் மாவட்டத்தை தமிழ்நாடு சேர்க்கணும் போது திராவிட நாட்டின்னு சொன்னா அப்ப முதலே தொடக்கத்திலே தமிழர், அதனாலதானே தமிழர் தலைவர் பெரியார்னு சாமி சிதம்பரம் புத்தகம் போட்டாரு. இவரை தமிழர் தலைவர் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் தமிழர் கழகம் தொடங்கி தமிழர் தலைவர் பெரியார்னு புத்தகம் போட்டாங்க. அவர் வந்து ஆந்திராவா சேர்ந்தவரா இருந்தாலும் தமிழுக்காக போராடினார். அவர் தமிழுக்காக போராடல, இந்தியர்கள் போராட்டத்துல தமிழர்களை சுட்டு தள்ள சொன்னவரும் அவரு. தமிழ் மொழி அவர் ரெண்டே காரணம், இந்துத்துவ பெரியார் அவர்கள் இந்திக்கு எதிராக 38 அவர் பண்ண, அவர் 38 அவர் பண்ணல. மறைமொழிகள்கிட்ட காசு பிள்ளை கூட அவர் வந்து ஒட்டிக்கிட்டாரு. அங்கதான் தமிழ்நாடு தமிழ் இருக்கு, அதை மறைமாற்றார். திராவிட நாடு திராவிட இருக்குன்னு திராவிட நாட்டிலையும் போய் வேலை செய்யல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வேலை செஞ்சாங்க என்ற கேள்வி வருது. ஏமா இந்து மதத்தை அடிச்சு சாடி ஒடுக்கினார் என்பதெல்லாம் சரிதாமா. ஆனா இந்துக்கள் தான் அவரை பெரிய தலைவர்னு சொன்னாங்கல்ல, இந்துக்கள் மாறினாங்களா? இங்க வந்து நான் பகுத்தறிவாளர்கள் வளர்ந்தார்களா? அறிவியல் வளர்ந்து எல்லாரும் அந்த மதத்துக்குள்ள தான் கிடந்தாங்க. ஆனால் அதை நம்ம மறுக்கல. பிராமணர் எதிர்ப்பு பெண் உரிமைனா அப்புறம் எதுக்கு கொஞ்சம் வயசு பிள்ளைய கல்யாணம் முடிக்காரு? வளர்த்த மகளையும் திருமணம் பண்ற சொத்தை வந்து நாட்டுக்கு எழுதி கிடையாது. 31 வயது, இவருக்கு வயது என்ன? பெண் உரிமைன்னா ஒரு பெண் உரிமை இவரு சொந்த வாழ்க்கையில திருமணமோ கடத்திட்டு வந்த திருமணமோ இல்லையே. 31 வயதான ஒரு அடல்ட் பெண். அந்த காணொலி நீங்க அந்த அம்மா கோச்சிக்கிட்டு ஓடுற காணொலியை பாத்தீங்களா? பாக்கல மணியம்மா ஜிடி நாயுடு கொண்டுட்டு வர்றாருல, யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. அவருக்கு பொறுத்து அவர் விருப்பமே இல்லாம நடத்தினமா. அப்புறம் ஏன் இவங்க வந்து அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், சம்பத்து, கருணாநிதி, சத்யவாணிமுத்து, மதியெல்லாம் விலகினாங்க? அவர் மேல் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் விலகினாங்க. அவரால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர்கள் தான் அவரிடமிருந்து விலகினாங்க. 49 67 வரைக்கும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேசாத அரசியல செந்தமிழன் பேச சீமான் பேசுறேன்னு நான் கேட்கிறேன். அப்படி பேசாத அரசியல் பேசுறாங்க இல்லம்மா. சீமானோட நான் முரண்படுறேன், அது வேறு. சீமான் பெரியாரை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை, அது வேறு. ஆனால் பெரியார் பேசாததே அவர் பேசல. தமிழ் 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 மொழி என்றால், தமிழன் என்றால், தமிழ்நாடு என்றால் ஈவேராவுக்கு கசக்கும், இனிக்காது. அவருக்கு திராவிடர் என்றால் இனிக்கும், திராவிட நாடு என்றால் இனிக்கும். புரியுதா? தமிழை வேலைக்காரின்னுங்கிற சொல்ல பயன்படுத்தலாமா? ஒரு பொது உடைமை சொந்தனால வேலைக்காரியுடன் நீ ஆங்கிலத்தில் பேசு, வீட்டுக்காரியுடன் ஆங்கிலத்தில் பேசு. துணிமணி விலை உயர்ந்து போச்சுன்னா பள்ளச்சியும் பறச்சியும் ரவிக்க போட்டுட்டா. இப்படியே சொல்றது ஒரு பகுத்தறிவாளர், ஒரு புரட்சியாளர், பொது உடைமை சிந்தனையாளர். எனவே பார்ப்பன எதிர்ப்பு, இந்து மதத்தை நான் அந்த ஆதிக்க தகர்ப்பு, இந்த ரெண்டையும் தவிர வேற எதற்கும் தமிழ் மொழிக்கோ தமிழ் இனத்துக்கோ தமிழ்நாட்டிற்கோ பெரியார் தேவைப்பட மாட்டார் என்பதா. சித்தூர் மாவட்டத்தை பிரிக்கணும், தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் சொல்லாம என்றைக்கும் முடிந்து போன கதையை பேசக்கூடாதுங்கிறாரு. சென்னையை கேட்கிறாங்க ஆந்திரர்கள் போது கொடுத்து விட்டு எஞ்சிய தமிழ்நாட்டை ஏன்ட்ட கொடுங்கிறாரு. ஆணையமுத்து போட்டிருக்காரு தொகுப்பா. எஞ்சிய தமிழ்நாட்டை இவர்கிட்ட கொடுக்கணுமா, சென்னையை ஆந்திரர்கள் கொடுக்கணுமா? முல்லை பெரியார் அணை இருக்கக்கூடிய தேவிகுளம் பீர்மேடு மாப்போசிப்பை கேட்கிறாரு. அது வந்து இவர் வந்தாரு, பணிக்க வந்தாரு, அவருடைய செயல் தோட்டம் இருக்கு, அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டேன், நீங்க மன்னிச்சுக்கோங்கிறாரு. தமிழர்களுக்காக எந்த இடத்திலையும் அவர் அருகோ இருக்கிறாரு. அவருடைய கடைசி கூட்டத்தை கேட்டு பாருங்க. கடைசி கூட்டத்துல தமிழ் என்றால் அவருக்கு கசக்கும், தமிழன் என்றால் அவர் கசக்கும், தமிழ்நாடு என்றால் கசக்கும். ஆனால் திராவிடர்னா உயர்வா கருதுவார், திராவிட நாடு என்றால் உயர்வா கருதுவார். இதுதான் பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல முதல்ல இந்திய எதிர்த்தார் மறைமொழியோடு சேர்ந்து. பின்னால் 65 பக்தோச்சலங்கையில் துப்பாக்கி எதுக்கு இருக்கு, காலி பசங்க நடுத்தல் வச்சு சுட்டு தள்ளு என்று சொன்னார். இவரா தமிழுக்கு உழைத்தவரே. எனவே தோழருடைய கருத்தை அவர் எப்படி படிச்சுட்டு வந்து பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அது முற்றிலும் வந்து சீமான் பேசுவது சரி,
அதுல பிழை கிடையாது. ஆனால் இப்போது பேசுவது சரியா என்பதை என்னுடைய கேள்வி. அதாவது அவரோட கருத்துக்கள் அத்தனையும் உடன்படுறதா அவர் பேசிட்டார். அதாவது பெரியார் தமிழ் இன துரோகி, ஹிந்தி எதிர்ப்புல அவர் ஆதரவு கொடுக்கல, காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவர், அவருக்கு தமிழ்னா பிடிக்காது, திராவிடன் சொன்னதான் பிடிக்கும், ஏன்னா அவர் தெலுங்கர் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இப்போ அவர் சொன்னது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவை மட்டும் இப்போ இல்லை. ஏன்னா அவர் இறந்து 50 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்தை இவர் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் தமிழில் தான் பேசினார், பிற மொழியில் பேசி தன்னுடைய கருத்தை விதைக்கவில்லை. முடிஞ்சது. இல்ல இல்ல தமிழர்களை இன்றைக்கு தமிழர்களை அறிவுபூர்வமாக அறிவாளி எனக்கு வேண்டாம், முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னா எந்த அறிவாளியாவது எந்த பகுத்தறிவாளர் எனக்கு முட்டாள் வேணும்னு சொல்லுவாங்க? பெரியார் நான் சொல்றதே உன்னோட அறிவை வச்சு அதே அவரை விட எங்க பாட்ட வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வேண்டும் என்றால் எப்பொருள் யார் யார் அறிவு, எப்பொருள் அதை விட பெரிய பாட்டெல்லாம் பெரியார் இந்த மண்ணிற்கு நீண்ட காலமாக தேவைப்படுகிற மாபெரும் புரட்சியாளர், துடைத்து எரியப்பட வேண்டிய புரட்சியாளர் பெரியார். பெரியாரை சீமான் தொடுகிற அளவிற்கு பெரியார் ஒன்றும் கீழ்த்தரமானவர் அல்ல. அதை முதல்ல நீங்க சீமான் யார் பெரியாரை தொடுவதற்கு, என்ன தகுதி இருக்கிறது பெரியாரை தொடுவதற்கு? சீமான் நான் சொல்றேன், என்னோட சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இளவல 2 துண்டை ரோட்ல விரிப்போம், ஒன்று தமிழ் தேசிய துண்டு, இன்னொன்று திராவிட துண்டு. இந்த 2 துண்டில் எதில் அதிகமாக பிச்சை விழுது அந்த துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு போகணும்னு சொன்ன சீமான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திராவிட துண்டில் காசு விழுகலை, தமிழ் தேசிய துண்டில் காசு விழுந்துச்சுன்னு சொல்லி தூக்கி தோளில் போட்டுட்டு போகிறாரு. ஆனால் அதுதான் அவருக்கான வீழ்ச்சி. நீங்கள் பெரியாரை இந்த நாட்டில் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் வைத்திருக்க மறுப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்வு நிசப்தமாகும். இதுதான் உண்மை. நீங்கள் தோற்றுகிற ஒவ்வொரு இயக்கமும் நிசப்தமாகும். இனிமேல் அதுதான் அரசியல். பெரியாரை இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் நடக்காது. பெரியார் என்பவர் மாபெரும் புரட்சியாளர். அந்த புரட்சியாளரை நீங்கள் சுருக்கி ஒரு தமிழ் தேசிய தளத்திற்குள் கொண்டு வந்து நிப்பாட்டுவீர்களே ஆனால், அப்படி பார்த்தா சாதிய வட்டத்திற்குள்ளும் அவரை நிறுத்துவீர்கள் நீங்கள் நாளைக்கு. நிச்சயமாக நடக்கும். ஆக நீங்கள் எல்லாம் பேசுவது எல்லாம் ஒரு இன்றைக்கு கடந்து போகிற செய்திகளாக மட்டுமே இருக்கும். பெரியார் என்பவர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதான் புளியை கரைச்சிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு அரசியல் முகம் தேவைப்படுகிறது. பெரியாரை தொட்டால் அரசியல் முகம் தேவை. ஆகையால் பெரியாரை தொட்டிருக்கிறீர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு சொன்ன அண்ணாவை ஏன் உங்களால் தொட முடியல? பெரியாரை தொட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன ஏன் அண்ணாவை உங்களால் தொட முடியல? சிக்கல் இருக்கு. பெரியாரை தொட்டால் தனக்கு முகம் தெரியும் என்பதற்காக சீமான் போன்ற தற்குறிகள் இன்றைக்கு பெரியாரை கையிலே எடுத்து தமிழ்நாட்டு வீதிகளில் நான் RSS காரன் தான் என்பதை பறைசாற்றி இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு பெரியாரை தொற்று. நான் கேட்குறேன், பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு நேர்கோட்டில் பயணித்தவர்கள். எங்கள் அம்பேத்கரை கையில் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா. ஏன்னா இந்திய தேசிய வரைபடத்திற்குள் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன். இல்லை என்றால் நான் அயோத்திதாச பண்டிதரையும் இரட்டமலை சீனிவாசனை பற்றியும் பேசியிருப்பேன். இதில் முதல்ல இந்த புரிதல் வேண்டும். சீமான் போன்ற தற்குறிகள் பெரியாரை தொடர்ந்து எடுப்பார்களேனால் தமிழ்நாட்டு வீதிகளில் விரட்டி அடிக்கப்படுவார்கள். மாற்று கருத்து இல்லை. ஐயா வீணரசு தான் போய் அப்புறம் சீமான் பக்கம் ஏன்டா நீ பேசின, எதுக்குடா பேசினாலும் இவர் தான் கெஞ்ச வேண்டிய காலமும் வரும். பார்த்துருங்கள், காத்திருங்கள், அவ்வளோதான். இப்போ 2026 இந்த வாக்கு சதவீதம் சரியுமா? அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வீழ்ச்சியை தொற்றிருக்கிறார் சீமான். இது சாதாரண. நீங்கள் இப்போ இந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஏற்கனவே 10,800 ஓட்டுகளை வாங்கிய சீமான் தற்பொழுது இதே ஈரோடு கிழக்கு தேர்தலில் 10,000 வாங்குவார். நேர்மையான தேர்தல் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தல் ஒரு பக்கம். எனக்கு ஒரே கணக்குத்தான் சொல்ல, எனக்கு ஒரு விடை மட்டும் சொல்லுங்க. நான் விவாதம் பண்ணல உங்கள்கிட்ட. ஒரே ஒரு கேள்வி, நீங்க தமிழ் தேசியவாதியா, திராவிட தேசியவாதியா, இந்திய தேசியவாதியா, இந்துத்துவ தேசியவாதியா? நீங்க அதுக்கு சொல்லுங்க. நீங்க பெரியாரை பற்றி பேசினா நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்க முடியாது. நீங்க தமிழ் தேசியத்துக்கு வரையறையே இல்லைன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு அப்புறம் திராவிட வரையறைக்குள்ள போய் நீங்க பேசிட்டீங்கன்னா உங்க பேச்சு போற பொருள் ஒரே செய்தி தான். உங்களை மாதிரி எமக்கு ஆயுதமாக தேவை. அந்த நீங்க தற்கொலைன்னு பேசுறீங்க, அதை அறிமுகப்படுத்த நீங்க தானே முதல்ல. அது என்ன தெரியாம பண்ணிட்டோம். ஒரு தலைவனை விடுங்க, மனிதனை அநாகரிகமா நீங்க விமர்சிக்கக்கூடாது. இல்ல, அவருடைய கருத்துல செயற்பாட்டுல நீங்க என்ன வேணுமானாலும் குறை காணாலும் விமர்சனம் பண்ணலாம். நான் செந்தமிழன் என்று அவங்க அப்பா பேரை ஒரு செந்தமிழன் வச்சிருக்காரு. அதனால செந்தமிழ் இன்னும் சொல்ல வேணும், செந்தமிழர் தான் நான் சொல்லுவேன். செந்தமிழன் ஒருமையில சொல்ல மாட்டேன். அது என்னுடைய பண்பு. நீங்க எனக்கு முன்பு சீமானை நன்கு அறிந்து அவரோடு இணைந்து களப்பணியாற்றி முத்துக்குமாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்கம் தொடங்கின நீங்க அப்படி அநாகரிகமா சொல்றீங்களே, எப்படி உங்களை தமிழன் என்று நான் எப்படி இருப்பேன்? தமிழர்களுக்கு அநாகரிகம் பொருந்தாது.
எதிரியா இருந்தாலும் பகைவனா இருந்தாலும் நாகரிகமாக பண்பாடாக பேசுவதுதான் நல்லது. இப்ப அரசியல் ஆயிரம் கருத்து இவர் ஆதரிக்கிற சீமான் அவர்கள் பெரியாரை வந்து ரொம்ப இழிவா பேசுவாரு, அதுக்கு தமிழர் அப்படிங்கிற பெரியாரே இழிவா நடந்து கொண்டார் தமிழர்கள்ட்ட, அதனாலதான் அவர் இழிவா இன்னைக்கு பேசப்படுகிறாரு. நாங்க தமிழர்களிடம் இழிவாக நடத்துகிறார், இழிவாக நடந்து கொண்டிருக்கிறார், ஆகையால் பேச வேண்டிய சூழல் வந்து நீங்க பேசுங்க. அது நீங்க அது உங்க உரிமை இருக்கு. அதை நான் பெரியாரை நீங்கள் பேசினால் சீமான் இன்னைக்கு என்ன தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இழிவாக நடந்து கொண்டவர் என்ன சொல்ல வேண்டுமென தமிழ்நாட்டு விடுதலைக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தவர். இல்லைன்னா எங்க தமிழறிஞர் எங்களுக்கு என்றைக்கே தமிழ்நாட்டை பாகிஸ்தான் ஜின்னா பெற்றவர்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டை பெற்று தந்திருப்பாங்க. இன்றைக்கு ஈழத்தையும் நாங்க அடைஞ்சிருப்போம். தமிழ்நாடு வந்து தனி நாடா இல்லாத வங்கதேசம்னு ஒரு நாடு இருக்குல்லம்மா, இன்றைக்கு மேற்கு வங்கம் இந்தியாக்குள்ள இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரே காங்கிரஸ் கட்சிக்காரர். அவர் இருந்து வங்கதேச விடுதலை போராட்டத்தில் இந்திரா காந்திக்கு நெருக்கடி கொடுத்து இந்தியாவை வங்கதேசத்தை ஏற்க வைத்தார். இந்திய படையை போய் முக்தி வாகினிங்கிற பேர்ல ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. ஏன் கருணாநிதி திராவிட இத்தனைக்கு சித்தார்த்த சங்கர் எந்த விதத்துல தனி தமிழ்நாடு வராம இருக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா திராவிட நாடுன்னு சொல்லிட்டார்ல, தமிழ்நாடு வரையறை இல்லாம போயிட்டுல, திராவிட நாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளதானே ஒரு அரசியல் பண்ணாரு. ஆந்திரால பண்ணல, கேரளால பண்ணல, கர்நாடகா பண்ணல, ஒரிசால பண்ணல. அதுக்கு இணையான ஒரு சித்தாந்தம் வேணுங்கிறதுனால இப்போ ஆரியர்கள் வந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆரியர் எதிர்ப்பு அதுக்குள்ள வரல. ஆரியர் எதிர்ப்புக்கு பதில் சொல்தான் அவர் ஆரியர்கள் தான் திராவிடர்கள், தமிழர்கள் திராவிடர்கள். நீங்க இலக்கியத்தை பாருங்க, மணியர் செய்யட்ட கேளுங்க. வடக்கே இருந்து வந்தவர் பிராமணர்களுக்கு தான் திராவிடர்கள் என்று பெயர், தமிழர்களுக்கு திராவிடர். நீங்க தான் சொன்னீங்க திராவிடம் என்பது மொழி கிடையாது, தோழரே சொன்னார். மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது. அப்புறம் பேர் மட்டும் எப்படி வந்தது? இங்க பாருங்க, பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல், இந்த மண்ணில் வளர விடாமல் தடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள். அயோத்திதாச பண்டிதர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அயோத்திதாச பண்டிதர் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெள்ளைக்காரன் காலத்துல 1886 என்று நினைக்கிறேன், தமிழன் பூர்வக்குடி தமிழன் என்று பதிவு செய்யணும்னு சொன்னார் தந்தை அயோத்திதாச பண்டிதர். அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கினார். தமிழன்கிற பெயரே பதிவுல அவர் தான் பண்ணாரு. அதை பேசாம அவர் திராவிட மகாசன சங்கம்னு தொடங்கினாரு, அதை தான் பேசுறாங்க. அப்ப அவருக்கெல்லாம் அவருடைய திராவிட மகாசன சங்கத்துக்கெல்லாம் நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிறோம். வைகோட்டை நான் தான் கேட்டேன், நூற்றாண்டு திராவிட இயக்க நூற்றாண்டு விழா கொண்டாடுறீங்களா? அப்ப அயோத்தி பண்டிதர் சொன்னதையா கொண்டாடல? திராவிட இயக்க நூற்றாண்டுன்னு எப்படி வரையறை செய்றீங்க? அதே கிடையாது.